குரு கடாட்ச சித்திரஸ்து. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்க பெறட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நம்ம இந்த பதிவுல இது நாள் வரை ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வருகின்ற 14/5/2025 விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை இரவு 10:36 மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த அமைப்புல இது நாள் வரை மிதுன ரிஷப ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை தந்திருந்தாலும் இதன் பிறகு ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து குரு பகவான் அவருடைய விசேஷ குணமான இருக்கக்கூடிய பார்வையின் பலனாக அந்த ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்தையும், ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்தையும், ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்வை செய்ய இருக்கிறார். இந்த அமைப்புல இது நாள் வரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணம் பத்தல, பணக்குறைகள், குடும்ப சூழல் மூலியமா பணங்கள் விரயம், மருத்துவ செலவு, நிறைய செலவுகள், தேவையில்லாம செலவுகள், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடினமான கால சூழ்நிலைகளை சந்தித்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி ஒரு காலகட்டங்கள் ஓராண்டு ரொம்ப சிறப்பானதா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10. இப்ப 6ஆம் இடம் என்ன? ருண ரோக சத்ரு. இந்த ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப எதிரி தொல்லைகள் அகலும். ரோகம், வியாதி, இது நாள் வரை மருத்துவ செலவினங்கள் குறையும். கடன் தொல்லை முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் எப்படி? 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். லாட்டு சீட்டு, பங்கு சந்தை, இந்த மாதிரி பல விதத்துல உங்களுக்கு வருமானங்கள் குவியும். பூர்வீக சொத்து இது நாள் வரலாம் விற்கல, இப்ப அது விற்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சூழல். தொழில்துறை, அப்ப 10ஆம் இடம்னா என்ன? தொழில். அந்த தொழில்துறையில இருக்கக்கூடியவங்க வியாபார அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, இது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்துல கிளைகளை பல கிளைகளை தொடங்கி நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பார்கள். குரு கடாட்ச சித்திரஸ்து. இந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான பலன் தான் இந்த குரு பயிற்சின்னு சொல்லணும். அது மாதிரி இந்த ராசியில் பிறந்து படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த ஒரு ஏற்றமான